முதல்லைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து இடைஞ்சலாக இருக்குது. அப்போ கீழே இன்னொரு இப்போ மற்றவங்களே கமெண்ட் பண்ணிக்கிறேன், சொல்கிற விஷயத்தை பாருங்க, சரி எனக்கு சொல்ல தெரியலைங்கிறது அல்லாட்ட எடுபடுமா, எல்லாம் இவன் சொன்ன விதம் சரியில்லை அப்படின்னு. ஆனால் விதத்தை பார்க்க சொன்னோன்னா சொன்ன மேட்ரு பார்க்க சொன்னோன்னா நான் என்ன நபியா? இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ இது வந்து பார்க்கக்கூடாது. அதுதான் எல்லாம் சொல்கிறான். ஹக்கு வரும்போது எது இது உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது, இடைஞ்சலாக இருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் வைப்பான். இவங்க விரும்புகிற பிளாட்ஃபார்ம்லேருந்து ஹக்கு வராது. ஹக்கு வந்து வேறு வடிவங்கள் பள்ளிவாசலுக்கு வெளியே கிடைக்கும், இல்லைனா வேற ஒரு இவன் ஒரு பள்ளிவாசலுடைய சப்போர்ட்டராக இருப்பான், அதுக்கு நேர எதிர் பள்ளிவாசலில் ஹக்கு இருக்கும். அப்பயும் ஏற்றுக்க மாட்டான். ஆலிம்பாங்க, அதுவும் டாவு. ஆலிம் இல்லை இவர், அப்போ ஆலிம் சொன்னால் ஏற்றுக்குவியா? அப்போ இந்த விஷயத்த சொன்ன ஆலிம்களுடைய லிஸ்ட்டு தரேன், அந்த ஆலிமுடைய பேச்சு கேட்குறீங்களா? கேட்க மாட்டாங்க. எல்லாம் மனமுரண்டு. அதான் சொல்கிறேன்ல, எல்லாம் வந்து விலக்கிட்டேன். சும்மா தர்க்கம் பண்ணுறது. ஆலிம்கள் இப்போ இவர் சொல்கிறார், இவன் வந்து படிக்கவே இல்லை, இப்போ மறுபடியும் ஒரு சர்க்குலர் விட்டுருக்குறாங்க, இவன் வந்து படிக்கவே இல்லை, இவங்ககிட்ட இருந்து கல்வி எடுக்கலாமண்ணா. சரி, உனக்கு என்ன பட்டம் வாங்கினா கல்வி எடுக்கலாம், அப்படி தானே? அப்போ நீ ஜமாலிட்டிருந்து கல்வி எடுப்பியா? உனக்கு பட்டம் தானே டிகிரி, உனக்கு டிகிரி தானே முக்கியம், ஜமாலிட்டிருந்து நீ கல்வி எடுப்பியா? எடுக்க மாட்டல. அப்போ எதுக்கு கல்வி காமிக்கிற? அப்போ கல்வி ஒரு அளவுகோல் இல்லைன்னு நீயே சொல்லிவிட்டு அப்புறம் எதுக்கு அந்த கொண்டாந்து ஹக்கை மறுக்கும்போது மட்டும் அதை கொண்டாந்து நிறுத்துறீங்க? ஆர்கியூமெண்ட்டால் வீழ்த்த பாருங்க. அதை ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறோமா, அந்த ஆர்குமெண்ட்டை இன்னொரு ஆர்குமெண்ட் வச்சு அடிக்க பாருங்கள். அதை விட்டுட்டு இவனுக்கு அறிவில்லை, இவனுக்கு பேசுகிற ஸ்லாங்கு சரியில்லை, இவன் இப்படி இவன் அப்படி, இவனுடைய கடந்த கால வாழ்க்கையை பாருங்கள், இவனுடைய அதெல்லாம் வந்து அல்லாட்ட வந்து எடுப்படாது. நாம நபிமார்களா? இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வாழ்ந்துருக்கோம், என்னுடைய தூய்மையான வாழ்க்கையை பாருங்கன்னு. ஆல்ரெடி பாவியாக இருந்தோம், கேடு கெட்டு இருந்தோம், அல்லா நேர்வழி காமிச்சான் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதுதான் அல்லா சொல்கிறான், நற்செய்தி அறிவிப்பதற்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்குமே அன்றி வேறு எந்த நோக்கத்திற்காகவும் நாம் தூதர்களை அனுப்புவதில்லை. இதில் முன்னாடி அந்த வசனத்தில் ஒரு இது விட்டுட்டோம். என்னென்னா, அல்லாஹ் கேட்குறான், இந்த பாவ மன்னிப்பு கேட்காம நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு எதுக்காக பாவா வெயிட் பண்ணுறீங்க? அந்த தண்டனை வரணுமா உங்களுக்கு அப்படிங்கிற. அதாவது எப்போ நீங்கள் ஏற்றுக்குவீங்க? ஒரு நேர்வழி வந்துச்சுன்னா அது ஏற்றுக்கிறதுக்கு அளவாகலாம் இருக்கணும். அது இல்லாமல் என்ன வரணும்? கண் முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு சமுதாயங்களுக்கு நாங்கள் அடி கொடுத்து அதுக்கப்புறம் அவனை நம்ப வச்சான்ல, ஃபிரௌன் கூட நம்பினான்ல, அந்த நம்பிக்கை, அந்த மாதிரி ஒரு அல்லாவுடைய அத்தாட்சிகளும் அஸாபும் வரணுமா? அப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் நம்பினாலும் நான் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறது அல்லாஹ் சொல்கிறான். அந்த லெவல் வரைக்கும் போகாதீங்க. அதே தான் இறுதி நாளுடைய அந்த நிகழ்வுகள் வந்துருச்சுன்னு நீங்கள் இன்னும் மோசமாயிடும். இப்போவாது உங்களுக்கு கொஞ்சமாக டைம் இருக்குது, அன்றைக்கி உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கே ஓடுவோம். அப்போ நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆய்வு பண்ணுறதுக்கு கூட டைம் இருக்காது. அப்போ நம்ம வீடுகளில் கரண்ட் இருக்குமா என்ன இருக்குமோன்னு தெரியாது. அது எல்லாம் அறிஞ்சவன் என்ன சூழல் இருக்குமோன்னு புரியாது. இப்போ நல்லா ஃப்ரீ மைண்டலாக இருக்கும், நிறைய டைம் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது இன்னொரு லாக்டவுனு. அதில் மறுபடியும் நேரத்தை செலவு பண்ணுங்க.